Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான எக் மசாலா ரெசிபியோட உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு லேசி டே. சமைக்கணும், வேலையும் கம்மியாக இருக்கணும், ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும். If you like this today, you can choose this recipe for sure. உங்கள் கம்ஃபர்ட் ஃபுட் எதுவாக இருந்தாலும் அது கூட இது சூப்பர் டூப்பராக சூட் ஆகும். இப்போ இந்த சட்புட்டு எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டையை வேக வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நெரிசல் இல்லாத விரிசல் விடாத முட்டையாக பார்த்து வேக வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வேக வைக்கும் போதே முட்டை ஓடுக்குள்ளே இருக்க முட்டை வெளியே வந்துடும். முட்டை வேகும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. முட்டை வேகிறதுக்கு 7 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பாயில்டு எக் தான் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ்க்கு வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த சுடு தண்ணியிலே மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டருக்கு எக்கை மாற்றி டீஷெல் பண்ணிங்கன்னா முட்டை உடையாமல் உரிக்க வரும். இப்போ டீஷெல் பண்ண எக்ஸை ஒரு வாட்டி நல்ல தண்ணிக்கு மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண எல்லா எக்ஸையுமே இப்போ நான் ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நான் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 15 சின்ன வெங்காயம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகி வரணும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஆனியனை நல்லா வதக்குனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்ல கலரும் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட அது இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆயிலில் சேர்த்துட்டனால இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல வைப்ரண்ட் கலர் கொடுக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மட்டன் சிக்கனுக்கு போடுற மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பட்டையெல்லாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, முட்டையில் அவ்வளோ இழுக்காது. இப்போ நல்லா பழுத்த ஒரு சின்ன தக்காளியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு பஞ்ச், ஒரு டேங்கினஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. அது சாப்பிடும் போதே அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவியாக செய்ய போகிறீங்கன்னா இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரையாக செய்ய போகிறதுனால இந்த மசாலாவை ஜஸ்ட் பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி டிவைட் பண்ணி வச்சிருக்க எக்கை 1 by 1 இந்த மசாலாவில் படுற மாதிரி அடுக்கி விட்டுக்கிறேன். நீங்களும் அப்படியே இந்த மசாலா மேலே அழகாக எல்லா முட்டையும் அடுக்கி வச்சு ஒரு பிக் எடுத்து ஷீருஸ் டைனிங் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை என்னோட போஸ்ட்டில் போடுறேன். அப்புறம் அப்படியே ஷீருஸ் டைனிங் என்னோட அஃபிஷியல் பேஜையும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. பின்னாடியும் மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி முட்டையை உடைச்சிடாமல் அப்சைட் டவுனாக திருப்பி விட்டு மசாலா அடி பிடிச்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆகிடும். எஸ்பிபி சார் ஒரு பாட்டில் மூச்சு விடாமல் பாடுற மாதிரி மூச்சு விடாமல் பேசியிருக்கேன். அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ உங்கள் வீடு ஃபுல்லாக கம்மன்னு ஒரு வாசம் அடிக்கும். முட்டை மசாலாவே நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி சூப்பர் டேஸ்டியான சட்டுப்புட்டி எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.